ஹாய் ரேவதி. இரு போனை ஒரு பொசிஷன்ல வச்சிடுறேன். துணி மடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா ரேவதி. உங்களுக்கு டயர்டாவே இல்லையா? அத ஏன் கேக்குற? சாயங்காலம்லாம் செம்ம டயர்டா இருந்துச்சு. கண்ணை சுத்திட்டு ஒரே தூக்கம். ஆனா தலைக்கு மேல வேலை இருந்துச்சுல, டயர்டு தூக்கம் எல்லாம் பறந்தே போச்சு. நீ ரெஸ்ட் எடுக்கலையா? இல்ல அண்ணி, இங்கேயும் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரேடியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் அழகுமதி எங்க இருக்கா? ரூமுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. சாப்பிடலையா? சுரேஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா நான் தான் அவர் வர வரைக்கும் இவங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்னு சாப்பிட வச்சிட்டேன். நானு, உங்க அண்ணன், ஸ்ருதி, சித்தார்த்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். சுரேஷ் எங்க போயிருக்கான்? தங்கராஜ் அண்ணன் தான் பாக்க வந்தாப்ல. வீட்ல இல்லையா ரெண்டு பேரும்? இல்லையே, ஒருவேளை தோட்டத்துக்கு போயிருப்பாங்க. ரேவதி, நான் தப்பா சொல்லல. ஆனா இனியாவது சுரேஷ் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். நானும் அதே தான் நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னா அவன் கேப்பானா? அழகுமதிய பாக்க புத்திசாலி பொண்ணு மாதிரி இருக்கா. அவ கண்டிப்பா சுரேஷ வழிக்கு கொண்டு வந்துருவா பாருங்க. ஒரு நிமிஷம் இரு. அழகுமதி தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? நான் கொஞ்சம் பேசலான்னு அவங்க ரூமுக்கு போன ரேவதி. அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? என்ன சொல்றீங்க? அழறாளா? ஏ, அவ அப்பா பத்தி ஏதோ கவலைப்படுறாளா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க வேற ஒரு விஷயம் சொன்னாங்க. அத கேட்டதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா ரேவதி, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் சுரேஷ கல்யாணம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு வேற ஆசை கனவு எல்லாமே இருந்துச்சாம். கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி சுரேஷ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்றாங்க. யார் பிளாக்மெயில் பண்ணாங்களா? ஏன் புருஷனா? அவராதான் இருக்கும். அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சே அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் மிரட்டினவராச்சே. சுரேஷுக்கும் அவளுக்கும் அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு நானே லைட்டா யோசிக்கதான் செஞ்சேன் அண்ணி. இப்பதானே புரியுது. அந்த பொண்ணு என் மேல சாஞ்சுக்கிட்டு குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறாங்க ரேவதி. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணி. நம்ம வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன ராசியோ தெரியல அண்ணி. நான் அப்பப்ப அங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நீங்க தான் அந்த வீட்ல எப்பவுமே இருக்கீங்க. அழகுமதிய கொஞ்சம் பாத்துக்கோங்க அண்ணி. நான் பாத்துக்கிறனோ இல்லையோ, உங்க அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. அவரோட ஃபுல் சப்போர்ட் அழகுமதிக்குதான். நீயே பார்த்தல, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னப்போ எப்படி அவங்களுக்கு ஆறுதலா பேசினாருன்னு. அதுக்கப்புறமும் 2-3 தடவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசினாரு. என்ன அண்ணன் திடீர்னு என்ட்ரி கொடுத்துருச்சா? பேச்சியே அப்படி மாறுது. ஆமா ஆமா, வந்துட்டாரு உங்க அண்ணன். ரேவதி, என்னைக்காவது இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பாத்திருக்கியா? நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையா ரேவதி? பாத்தியா? ஏய், என்ன நீ இப்படி யோசிக்கிற? எவ்வளவுதான் நீ யோசிச்சாலும் எதுவுமே உனக்கு ஞாபகம் வர போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு? சீக்கிரம் படுத்து தூங்கு ரேவதி. சரிங்க அண்ணி, குட் நைட். பாய் அண்ணே, பாய் பாய். ஓய், அந்த சப்போர்ட் கதை இன்னும் விடவே இல்லையா? ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஊரெல்லாம்
நான் எங்க சொன்னேன்? உங்க தங்கச்சி கிட்ட தானே சொன்னேன். இங்க பாரு, இனி நான் உன்னை தவிர வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல தாயே. ஆ. என்ன ஆளை விட்டுரு. பாக்குறேன் உங்க சப்போர்ட் சிஸ்டத்தை பாக்குறேன். ம், ம். இந்தாங்க இந்த புடவைய மடிங்க முதல்ல. இது எப்படி மடிக்கணும்னு தெரியலையே. அதோ மடிக்கிறேன். ஐயோ கொடுங்க, ஏம்மா, தள்ளுங்க, புடிங்க. ஒண்ணு இல்ல. தூங்கு. என்ன மேடம் இன்னும் தூங்கலையோ? நானும் எப்படி எல்லாமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். தூங்கவே மாட்டேங்குது. சரி நீங்க நகருங்க, நான் பாத்துக்கிறேன். நீயே இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்க. பாப்பாவை நானே தூங்க வைக்கிறேன். நேத்து நேரம் எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருந்தோம்ல. ஆமாங்க. ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உன் அம்மாவும் தம்பியும் ஏன் கல்யாணம் முடிஞ்ச நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. வீடு பூரா எல்லா ரூம்லயும் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. தங்கராஜனா வந்தாருன்னா அம்மாவையும் தம்பியையும் பூட்டி வைக்க கூட ரூம் இல்ல. அதான் வரல. அவங்க வீட்டுக்கு வராததுலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்ல போனா எந்த திட்டு வாங்காம அவங்க போனதுல சந்தோஷம்தான். மலரு, நிலத்தை பத்தி கேட்டாங்களா? அது எப்படி கேட்காம இருப்பாங்க? நான் கேட்டதே தான் அவங்களும் கேட்டாங்க. இருக்கிற எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டா ராகவிக்குன்னு என்னதான் இருக்கும்னு கேட்டாங்க. விக்கலையில மலரு, அடகுதானே வச்சிருக்கோம். எப்படியாவது நான் அதை மீட்டுருவேன். கண்டிப்பா மீட்டுருவேன். நான் அத்தை கிட்ட போறேன். அத்தையோட தான் தூங்க போறியா? ஆமா. ஏன் கூட தூங்கு பாப்பா. இல்ல, நான் அத்தை கூட தான் தூங்குவேன். இப்பெல்லாம் என் கூட நீ தூங்குறதே இல்ல. நான் போறேம்மா. சரி, அம்மாக்கு ஒரு உம்மா கொடு. ம். அச்சோ. அப்பாக்கு? ஆ, சரி போய் தூங்குங்க. பாத்து. என்னங்க, நானும் போய் தூங்கலான்னு பார்த்தா உங்க தம்பியை இன்னும் காணும். அவனுக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ற? நீ போய் தூங்கு. நிலக்கதவெல்லாம் பூட்ட வேணாமா? நான் பூட்டிக்கிறேன் மலரு, நீ போய் தூங்கு. இல்ல கொஞ்ச நேரம் இருக்கேன். அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ம். தூங்கலையா ரெண்டு பேரும்? ம், நாங்க தூங்குறதா இருந்தா கதவெல்லாம் அப்பவே பூட்டியிருப்பேன். அப்புறம் நீ விடியற வரைக்கும் திண்ணையிலே தான் உட்கார்ந்திருக்கணும் பாரு. சாரி அண்ணே, சாரி அண்ணா, சாரி. சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, நான் தோசை ஊத்தி தரேன். இல்ல அண்ணே, வேண்டாம், நான் சாப்பிட்டேன். ஏண்டா, எப்பவுமே உன் மாமாவோட தானே இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் அவரை பார்க்காம இருக்க மாட்டியா? சரி, பார்க்க போனேன். கொஞ்சம் சீக்கிரமாவது வரலாம்ல. மாமாவை பார்க்க போயிட்டு நான் லேட்டாவே வந்தது இல்லையா? நான் ராத்திரி 2 மணி கூட வந்திருக்கேன். அப்பெல்லாம் நீ தனியா இருந்த சுரேஷ். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல. சரி, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வரேன். அவளுக்கு யாரடா தெரியும் நம்ம வீட்டுல? நீதான் எல்லாரோடையும் பேச வைக்கணும். புது இடம், பயமா இருக்கும்ல. பயப்பட வேண்டாம், நீதான் ஆறுதல் சொல்லணும். யாரு? அவ பயப்படுவாளா? அவளுக்கு நான் தைரியம் சொல்லணும். நீ வேற யாருண்ண? சரி, நீ உள்ள போ. அடகுமதியோட கொஞ்ச நேரம் பேசு. என்ன பேச சொல்ற? இது என்னடா கேள்வி? உன் வைஃப் கிட்ட என்ன பேசணும் நான் சொல்லி தரணுமா? டேய், போய் ஏதாவது பேசுடா. என்ன இவன்? உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. திடீர்னு நடந்த கல்யாணம் தான், எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம் தான். அதிர்ச்சி, குழப்பம் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்து முடிஞ்சிருச்சு. நீயும் அழகுமதியும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும். பிடிக்குதோ இல்லையோ,
சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். இல்லனா விட மாட்டாங்க. அவங்களும் நல்ல பொண்ணா தானே இருக்காங்க. முறைக்காத, அவங்க நல்ல பொண்ணுதான். அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனது, அவசரமா நடந்த கல்யாணம்னு அவங்களும் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. நீ போய் மெல்லமா பேசு. இங்க பாரு, நல்லபடியா பேசணும். சண்டையெல்லாம் போடக்கூடாது. முன்னாடி மாதிரி இந்த எலியும் பூனையுமாலாம் இருக்கவே கூடாது. போதும் நீ நேரங்காலம் தெரியாம அட்வைஸ் பண்ணிட்டு. இந்த 2 நாளா நான் வெறும் அட்வைஸை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்ற அட்வைஸை கேட்டு கேட்டு எனக்கு காது வலிக்குது. ச்சே. என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? பாத்துக்கலாம் விடுங்க. சரி வா போ. வா. ம். ப்ரோ ஹாய் ப்ரோ. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். தூங்கலையா? லேட் ஆகும் ப்ரோ. ஒரு நாளும் டயத்துக்கு தூங்கிடாத. என்னமோ நீ மட்டும் தூக்கத்துல பேசுற மாதிரி. நீயும் முடிச்சு தானே இருக்க. நான் எப்ப தூங்கினாலும் சீக்கிரம் எந்திரிச்சிருப்பேன். உன்ன மாதிரி 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன். சரி, என்ன கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும்.
நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? ஏன் நான் இங்க உட்காரக்கூடாதா? மத்த நேரம்லாம் உட்காரலாம் ப்ரோ. ஆனா இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி தனியா உட்கார்ந்திருக்கியேன்னு கேட்டேன். ப்ரோ ரூமுக்கு போ ப்ரோ, என்ஜாய் பண்ணு ப்ரோ. சாமர்ரா. டென்ஷன் ஆகாம சில்லாடு ப்ரோ. என்ன டெக்கரேஷன் எதுவும் பண்ணலன்னு சொல்லி கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கியா இங்க? கடுப்பேத்தாம கம்முன்னு உட்காருன்னு சொன்னேன். பேசாம உன் கல்யாண கதை ஏதாவது ப்ரொடக்ஷனுக்கு வித்துடலான்னு. செம்ம ஹிட் ஆயிடும். நானும் காலையில இருந்து அந்த கதையை ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பயங்கரமான ஸ்டோரின்னு, சரியான ட்விஸ்ட். பா என்ன நீ ஓகேவா இருக்கியாண்ணா? நீ போய் படு போ. இத்தனை நாளா உன் ரூம்ல உன் கூட தான் படுத்துட்டு இருந்தேன். இனி ஹால்ல தான் நான் படுத்து தூங்கணும். சரி பாட்டு கேக்குறியா? இல்ல இல்ல சும்மா கேளுண்ணே. வேணாண்டா போட. ரொம்ப டல்லா இருக்கண்ணே. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. டேய், எனக்கு அதெல்லாம் கவலைப்படாத. என்ன ஷிவரா? ஷியோர் தான். அப்போ ஓகே. என்ன எல்லாம் சரியாயிருண்ணே. ஜாலியா இருண்ணே. ஓகேவா? குட் நைட்.